மனிதரின் வாழ்வு இறை மதிப்பீடுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுவே சிறந்த வாழ்வு. இறை மதிப்பீடுகளிலிருந்து தடமாறி வாழ்பவர்கள் உண்டு. சிலர் வாழ்நாள் முழுவதும் தடம் மாறிய வாழ்வு வாழ்கின்றனர். சிலர் அவ்வப்பொழுது வாழ்வில் தடம் மாறுகின்றனர். சிலரை சூழல் தடம் மாற்றுகின்றது. எல்லா மனிதர்களும் வாழ்வில் ஏதாவது நிலையில் தடம் மாறியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். வாழ்வில் தடம் மாறியவர்கள் அனைவரும் வாழ்வினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் 6,57,800 நபர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக 2016ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு சொல்கின்றது. 10,000 நபர்களில் 5 பேர் விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவலை HIV எய்ட்ஸ் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கூட்டுத் திட்டம் 2016 பாலியல் தொழிலாளர்கள் அளவு மதிப்பீடுகள் நமக்கு தருகின்றது. உலக அளவில் 4 கோடி நபர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் 80% விபச்சாரத்தில் ஈடுபடுவோர் பெண்கள் மற்றும் 13 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள். விபச்சாரத்திற்கான காரணங்கள்: பெற்றோரின் தவறான நடத்தை, மோசமான சகவாசம், குடும்ப விபச்சாரம், சமூக பழக்க வழக்கங்கள், திருமணத்தை ஏற்பாடு செய்ய இயலாமை, பாலியல் கல்வி இல்லாமை, ஊடகங்கள், முன் உறவு மற்றும் பாலியல் பலாத்காரம், இளவயது திருமணம் மற்றும் பிரிந்து செல்லுதல், பொழுதுபோக்கு வசதிகள் இல்லாமை, அறியாமை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவைகளாகும். விபச்சாரத்திற்கு முக்கிய காரணம் பணம். 85% பேர் பணத்திற்காக விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர் என்கிறார் கோஃபோர்ட். இயேசுவுக்கு முன்னால் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். இப்பெண் விபச்சாரத்தில் ஈடுபட காரணம் என்ன? இப்பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்ட சூழல் என்ன? சூழலை உருவாக்கியது யார்? விபச்சாரம் தனிநபரால் நடைபெறாது. அப்படி என்றால் இன்னொருவர் யார்? உங்களுள் ஒருவரா? இன்னொருவரை ஏன் அழைத்து வரவில்லை? அவரை ஏன் தப்ப விட்டீர்கள்? இயேசுவுக்கு முன்னால் 2 சட்டங்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்டவர் கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது. ரோமையரின் சட்டத்தின்படி யூதர்கள் யாருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது என்பது. 2 சட்டங்களையும் இயேசு கண்டுகொள்ளவில்லை. இயேசுவில் இருந்தது மனிதம் மட்டுமே. இயேசுவுக்கு வழிபாடோ கோவிலோ சட்டங்களோ முக்கியமானவைகள் அல்ல. ஆனால் மனிதர்கள் முக்கியமானவர்கள். மனிதமே சிறந்தது. சட்டங்களுக்காக மனிதர்கள் இல்லை. இயேசுவின் செயல்பாடுகள். விபச்சார பெண்ணை இயேசுவின் முன் கொண்டு வந்தவர்கள் அவளது ஒழுக்கக்கேடான நடத்தைக்காக பகிரங்கமாக கண்டிக்கவும் அவமானப்படுத்தவும் தயாராக இருந்தனர். இயேசு அவர்களின் சொந்த ஒழுக்கத்தை பற்றி சிந்திக்க அவர்களை கட்டாயப்படுத்தினார். ஒவ்வொருவரும் தங்கள் தவறுகளை நினைக்க செய்கின்றார். யாரும் யாரினையும் தீர்ப்பிட தகுதியானவர்கள் இல்லை என்பதை உணரச் செய்கின்றார். இயேசு தீர்ப்பிடவில்லை. இயேசு மன்னிக்கின்றார். அனைவரும் மனமாற வேண்டியவர்களே என்பதை உணரச் செய்கின்றார். புதிய வாழ்வு வாழ அழைக்கின்றார். தங்களுடைய தடம் மாறிய வாழ்வினை வசதியாக மறந்துவிடும் சமூகம். குற்றச்சாட்டும் எண்ணமும் தூய்மையானதாக இல்லை. தன் குற்றமுணர்ந்தவர்கள் கல்லெறிய துணியவில்லை. அவர்கள் ஒவ்வொருவராக வெளியேறினர். இயேசுவும் அவரை கண்டிக்கவில்லை. ஆனால் அவர் இனி பாவம் செய்யக்கூடாது. கடவுளின் கண் கடந்த காலத்தின் மீது அல்லது இறந்த சட்டத்தின் மீது ஒட்டவில்லை. வாழ்வில் தடம் மாறுவதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. தீர்ப்பிடுவதன் மூலமாகவோ அவரை தண்டிப்பதன் மூலமாகவோ பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விடுவதில்லை. தனது தவறுகளுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் அதே தவறினை மீண்டும் மீண்டும் செய்வதை பார்க்கின்றோம். அவர் புதிய வாழ்வுக்குள் வர வேண்டுமானால் அவருள் எழ வேண்டியது மனமாற்றம். மனமாற்றம் அவரிடம் காட்டப்படும் மன்னிப்பினால், கரிசனையினால்,
பரிவினால் அன்பினால் ஏற்படும் பிறர் தோல்விக்கு இரக்கம் காட்டுவோம்.